Hello பசங்களா, இந்த வீடியோல grade 9 CBSE Science Exploration Chapter 5 Exploring Mixtures and their Separations ஓட Revise, Reflect, Refine உன் book back questions 15 questions தான் பார்க்க போதும் ஒரு one shot. சரியா? ஆல்ரெடி இந்த சாப்டரோட ஒரு கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும். அண்ட் இது இல்லாமல் சாப்டர் 4 டிஸ்கிரைபிங் மோஷன் அரவுண்ட் அஸ் அதோட ஃபுல் டீடைல்டு வீடியோஸ் அண்ட் ஆல்சோ ஒன் ஷாட்டுமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. அண்ட் மேத்ஸ் சாப்டர்ஸ் 1 and 3 தி யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ் அதோட ஒன் ஷாட் வீடியோ முதற்கொண்டு அண்ட் ஆல் தி டீடைல்டு வீடியோஸ் எல்லாத்துக்குள்ள எக்ஸசைஸ் செட்ஸுமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மிக்சர்ஸ் ஆர் கரெக்ட்லி கிளாசிஃபைட் அஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ்? சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்ட்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏர். ஏர் நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் கேஸ் பிளஸ் கேஸ். ரைட்டா? கேஸ் அண்ட் கேஸ் சேர்ந்தது என்னது தான்? ஹோமோஜீனியஸ் தான். கேஸ் கூட சாலிடோ இல்லை கேஸ் கூட லிக்விடோ சேர்ந்துச்சுன்னா தான் அது ஹெட்ரோஜீனியஸ். ஸோ நீங்கள் அவங்க கொடுத்துருக்கதே கரெக்ட். ஃபைன். மில்க் வந்து ஹெட்ரோஜீனியஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இட் இஸ் அ கொலாய்ட். அதுவும் கரெக்ட். சுகர் சொல்யூஷன் ஹோமோஜீனியஸ். ரைட். சொல்யூஷன் பேர் வந்துச்சுனாலே அது ஹோமோஜீனியஸ் தான். ஸ்மோக் வந்து ஹோமோஜீனியஸ் கொடுத்துருக்காங்க. கிடையாது. ஸ்மோக்கில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும் எக்ஸ்ட்ராவா. சரியா? டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது வந்து ஹெட்ரோஜீனியஸ். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்னன்னு படித்தோம்? ஏரோசோல். ஸ்மோக் என்னது? ஏரோசோலுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்மோக். ஹேசி சிட்டி பார்த்தோமா? அண்ட் ஆல்சோ கிளவுடுமே பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெட்ரோஜீனியஸ், ஹோமோஜீனியஸ் கிடையாது. பிராஸ். பிராஸ் வந்து அலாய். ரைட்டா? ஸோ அலாய் எல்லாமே வந்து ஹோமோஜீனியஸ். அது நம்ம சொல்யூஷனாக ஹை டெம்பரேச்சரில் மெல்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ அது ஹெட்ரோஜீனியஸ் கிடையாது. ஃபாக் அகெயின் ஹெட்ரோஜீனியஸ் கரெக்டு. வினிகர் ஹெட்ரோஜீனியஸ் கிடையாது. வினிகர் அண்ட் வாட்டர் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். இட் இஸ் அ சொல்யூஷன். மட்டி வாட்டர் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷனும் கொலாய்டும் என்னது தான்? ஹெட்ரோஜீனியஸ். ஸோ அது தப்பு. அண்ட் தென் அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை. தேர்ட் ஆப்ஷன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். கிறிஸ்டல்ஸ் எடுப்போம். ரைட்டா? கிறிஸ்டலைசேஷனில் இட் இஸ் ஹோமோஜீனியஸ். சால்ட் சொல்யூஷன் பேரே சொல்யூஷன் ஹோமோஜீனியஸ். மில்க் வந்து ஹோமோஜீனியஸ் கிடையாது, ஹெட்ரோஜீனியஸ். இட்ஸ் அ கொலாய்ட். பிரான்ஸ் வந்து அலாயின்றதுனால இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ். ஸோ இது தப்புன்றதுனால இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஃபோர்த் வந்து மட்டி வாட்டர் சஸ்பென்ஷன் ஹெட்ரோஜீனியஸ் கரெக்ட். மில்க் வந்து ஹெட்ரோஜீனியஸ் கொலாய்டு கரெக்ட். பிளட்டுமே கொலாய்டு ஹெட்ரோஜீனியஸ் ரைட்டு. பிராஸ் வந்து அலாய் ஹோமோஜீனியஸ். ஸோ இந்த ஆப்ஷன் தான் அப்போ கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின். விச் அமாங் தி ஃபாலோயிங் மிக்சர்ஸ் ஷோ தி டிண்டல் எஃபெக்ட்? 4 இது கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏ அண்ட் பியா, பி அண்ட் டியான்ற அந்த காம்பினேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே பாரு, இதில் டிண்டல் எஃபெக்ட் உண்டா? கண்டிப்பாக உண்டு. கரெக்டாக? ஏன்னா டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஏர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் கம்பல்சரி உண்டு. அப்போ ஏ இதுக்கு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். இதில் ஏ இல்லை, இதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு இப்போ இதை மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணவும் கற்றுக்கோ. ஓகேவா? மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் உனக்கு எம்சிக்யூவில் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்க்ளூடும் பண்ணணும். அண்ட் தென் இப்போ ஏ அண்ட் பியா, ஏ அண்ட் சியா அப்படின்றது தான். பி பாரு, காப்பர் சல்ஃபேட் அண்ட் வாட்டர். காப்பர் சல்ஃபேட்டே கிறிஸ்டலைசேஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வாட்டர் இட்ஸ் அ சொல்யூஷன். இவங்களும் இங்கே சொல்யூஷன் தெளிவாக கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன்னாலே அது ஹோமோஜீனியஸ். நம்மளுக்கு டிண்டல் எஃபெக்டே எங்கே மட்டும் தான் உண்டு? ஹெட்ரோஜீனியஸ்க்கு மட்டும் தான் உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கிடையாது. இப்போ ஸ்டார்ச் அண்ட் வாட்டர். ஸ்டார்ச் அண்ட் வாட்டர் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடுமா இல்லை தங்குமான்ற ஐடியா உனக்கு? இன்ஃபேக்ட் தங்கும். அதனால தான் இங்கே வந்து நம்மளுக்கு டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதனால தான் டிண்டல் எஃபெக்ட் இங்கே உண்டு. பட் அந்த ஐடியாவே உனக்கு இல்லைன்னா கூட நம்ம இதை கிடையாதுன்றது நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோமா? அப்போ இதை இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை டிக் அடிச்சுட்டு போயிடலாம். சரியா? Question 3. A mixture can be classified as a solution, a suspension or a colloid. ஆமா, சொல்யூஷன் வந்து homogeneous, இந்த ரெண்டும் heterogeneous. Each possessing distinct properties. Utilize the words or phrases provided in the box to fill in the table. Words and phrases may be used more than once. ஒருவேளை ஒரே வேர்டு உனக்கு 2 இடத்துலையுமே வரும்னு தோணுச்சு அப்படின்னா 2 இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் மோர் தென் ஒன்ஸ். ஒவ்வொன்றும் எது எதுக்கு கீழே போடணும்னு தெரியணும் நமக்கு. லார்ஜ் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் எது? சஸ்பென்ஷன் தான். சொல்யூஷன் வந்து ரொம்ப குட்டி, சஸ்பென்ஷன் ரொம்ப பெருசு, கொலாய்ட் வந்து இன்டர்மீடியேட், மாடரேட்லி சைஸ்ட். ஸோ லார்ஜ் சைஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பென்ஷன் உள்ள வந்துடும். மாடரேட் சைஸ்னாலே கொலாய்டு தான். டசன்ட் செட்டில் டவுன். எது செட்டில் டவுன் ஆகாது? சஸ்பென்ஷன் மட்டும் தான் செட்டில் டவுன் ஆகும். அப்போ மிச்சம் ரெண்டுமே செட்டில் டவுன் ஆகாது. ஸோ டசன்ட் செட்டில் டவுன் எங்கே போட்டிருக்காங்க? கொலாய்டுக்கு போட்டிருக்காங்க. இதில் இல்லை, நம்ம இது மட்டும் மிஸ் ஆகிருக்கு. சரியா? இங்கேயும் நீ டஸ் நாட் செட்டில் டவுன் அவங்க மோர் தென் ஒன்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னதுனால இங்கேயும் போடலாம். 2 இடத்துலையும் போட்டுக்கலாம். ஸ்கேட்டர்ஸ் லைட். எதெல்லாம் ஸ்கேட்டர் பண்ணும்? சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்டு தான். இது 2 தான் ஹெட்ரோஜீனியஸ் வருது. செப்பரேட்ஸ் பை ஃபில்ட்ரேஷன் மூலமாக செப்பரேட் பண்ணுறது
சஸ்பென்ஷன் மட்டும் தான். கொலாய்டு வந்து அப்படியே ஃபில்டர் பேப்பர் வழியாக உள்ளே போயிடும். சொல்யூஷனும் நம்மளால பண்ண முடியாது. இது மட்டும் தான் செப்பரேட்ஸ் பை ஃபில்ட்ரேஷன். டிரான்ஸ்பரண்டாக எது தெரியும்? ஆப்வியஸ்லி சொல்யூஷன் மட்டும் தான். சால்ட் சொல்யூஷன் நேராக எடுத்துகிட்டு போய் இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துடலாம். மில்க்கு கொலாய்டு, சாண்ட் அண்ட் வாட்டர் சஸ்பென்ஷன், ஸ்மோக் என்னது? இட்ஸ் ஆல்சோ ஹெட்ரோஜீனியஸ் ஸ்மோக். கரெக்டா? இப்போ தான் பார்த்தோம். டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட சேர்ந்து இருக்கும் ஏர். ஸோ கொலாய்டு. அடுத்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், சஸ்பென்ஷனும் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் தான், கொலாய்டும் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் தான். அதனால 2 இடத்துலையும் போட்டாச்சு. cannot be separated by filtration மூலமாக பிரிக்க முடியாதது. கொலாய்டையும் சரி சொல்யூஷனையும் சரி. மட் சஸ்பென்ஷன். பட்டர் வந்து என்னது? கொலாய்டு. அது என்னது பார்த்தோம்? ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன். கரெக்டா? பட்டர் வந்து ஆயில் இன் ஞாபகம் இருக்கா? வாட்டர் எமல்ஷன்ல பார்ப்போம். இது எல்லாத்தையும் ஒரு 1 ஷார்ட் வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிராஸ் வந்து அலாய், அதனால நேராக இங்கே போயிடும், சொல்யூஷன் ஹோமோஜீனியஸ்குள்ளே போயிடும். பார்ட்டிகல்ஸ் ரிமைன் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட், இங்கே தான் சொல்யூஷன். ஸ்மால் சைஸ், ரொம்ப குட்டினாலே சொல்யூஷன் தான். செட்டில்ஸ் டவுன் when left undisturbed, சஸ்பென்ஷன். சரியா? ஸோ அந்த டசன் செட்டில் டவுன் மட்டும் நம்ம 2 இடத்துலையுமே போட்டுக்கலாம். கொலாய்டுக்குமே செட்டில் டவுன் ஆகாது, சொல்யூஷனுக்கும் செட்டில் டவுன் ஆகாது. அண்ட் question 4. A cake recipe uses dry ingredients, namely 75 grams of sugar for 420 grams of all-purpose flour. All-purpose flourனா மைதா. யூஸ்வலாக கேக் பண்ண என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? எக்கு, மைதா, அதெல்லாம் தானே யூஸ் பண்ணுவோம். அதான் போட்டிருக்காங்க. And 5 grams of sodium hydrogen carbonate. Express the concentration of each component in the mixture using an appropriate method. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? எல்லாமே இங்கே கிராம்ஸில் கொடுத்ததுனால நம்ம மாஸ்க்கு போயிடலாம். கான்சென்ட்ரேஷனுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ சொல்யூட் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் எதுக்கு கேட்டிருக்காங்க? சுகருக்கு கேட்குறாங்க. ஸோ சுகரோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 75 grams. ஸோ 75 தான். சாரி, கீழேயும் சொல்யூட்னே போட்டிருக்கேன் பாரு. இது சொல்யூஷன். ஸோ 75 தான் வந்து சொல்யூட். கீழே வந்து சொல்யூஷன் அப்படின்றது மொத்தமாக, ஓகேவா, எல்லாம் சேர்ந்தது தானே நம்மளோட சொல்யூஷன். 75 + 5 வந்து 80 + 420. ஸோ மொத்தம் 500. ஸோ 75/500 என்ன? 15% into 100. ஏன்னா நம்ம பர்சன்டேஜ்ல சொல்ல போறதுனால. ஓகேவா பசங்களா? ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சுகர் வந்து இப்படி போட்டாச்சு. இதே போலயே நீ எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சணும். ஃப்ளோர் அப்படின்னா 420 / 500 × 100. சோடியம் ஹைட்ரோஜன் கார்பனேட்னா 5 / 500 × 100. இந்த மாதிரி 3தோட கான்சென்ட்ரேஷனும் கேட்டிருக்காங்க. 3தோட கான்சென்ட்ரேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன? A brass alloy contains 70% copper by mass. ஒரு brass alloyல 70% copper by massல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 100 கிராம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் brass அப்படின்றதே வந்து காப்பர் அண்ட் சிங்க் சேர்ந்தது தான். ஓகேவா? ஸோ 70% காப்பர் இருக்குன்னா மிச்சம் 30% சிங்க் இருக்குன்னு அர்த்தம். 100 கிராம்ஸுக்கு. அப்போ 120 grams ஆஃப் brassல எவ்வளோ இருக்கும்? 70% காப்பர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுல? பிராஸ்ல. பிராஸ் அப்படின்றதே காப்பர் பிளஸ் சிங்க், ரைட்டா? ஸோ காப்பர் 70% இருக்குன்னா சிங்க் வந்து 30% இருக்கும். அப்போதான் நம்மளுக்கு அந்த 100% கிடைக்கும். இது எவ்வளவுக்கு? 100 கிராம்ஸ்க்கு. அவங்க நம்ம கிட்ட எவ்வளோ கேட்டிருக்காங்க? 120 கிராம்ஸ்க்கு கேட்குறாங்க. அப்போ 120 கிராம்ஸ்க்கு 70 கிராம்ஸ் வந்து 100க்கு இருக்கு அப்படின்னா 120க்கு எவ்வளோ இருக்கும்? அதானே உங்க கொஸ்டின். ஸோ 7 × 12 84%. இது காப்பரோடது. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க? ஜிங்கோடதும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜிங்க் அப்போ எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும்? மொத்தம் 120 கிராம்ஸ்ல 84 கிராம்ஸ் காப்பர் அப்படின்னா மிச்சம் 36 கிராம்ஸ் தான் சிங்காக இருக்க போகுது. அதை தனியாக நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபார்முலாவில் போடணுன்னாலும் எப்படி போட்டுக்கலாம்? இது 100க்கு 70 இருக்குன்ற பட்சத்தில் அப்போ சிங்க் வந்து 100க்கு 30 இருக்கு, ரைட்டா? அப்போ 100க்கு 30, 120க்கு எவ்வளோ? இங்க 120 கேட்டதுனால இதே உனக்கு 250 கேட்டாலும் இதே தான். 100க்கு 70 இருக்கு, அப்போ 250க்கு எவ்வளோ? 100க்கு இது 30 இருக்கு, அப்போ 250க்கு எவ்வளோ? சரியா? இந்த மாதிரி கண்டுபிடிச்ச வேண்டியதுதான்.
And fifth question, the label on a cooking oil pack says 1 liter. If this oil is mixed with water கூட மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அந்த ரெண்டுமே வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸ், மிக்ஸ் ஆகாது. ஸோ அது ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. கரெக்டா? அதை வந்து செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். Will it form separate layer? Yes, because they differ in their densities. Which substance will be on the top? Oil will be at the top because water is more denser than oil. How will you separate the two layers? We can separate the two layers using a separating funnel. இதே 5 mark question separating funnel method நீ clear-ஆ explain பண்ணிடணும். Draw the diagram of the apparatus used. அந்த diagramமும் போட்டாச்சு. சரியா? இதை பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோ. இதே இதுவும் புக்லையுமே இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் டைப் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப உள்ள இன்டெப்த்தாக போகல. அண்ட் கொஸ்டின் 6, அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ஸ் டு நாட் எக்ஸிபிட் தி டிண்டல் எஃபெக்ட். ஆமாம், ஹெட்ரோஜினியஸ்க்கு கிடையாதுன்னு தெரியும் நமக்கு. தி பார்ட்டிகல்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் வந்து லார்ஜர் தென் 100 நானோமீட்டர், அதனால அது ஸ்கேட்டர் பண்ணல லைட்டை. அப்படியா? சொல்யூஷன் வந்து லெஸ் தேன் 1 நானோமீட்டர், ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அங்கே டிண்டல் எஃபெக்ட் கிடையாது. சரியா? அப்போ இது தப்பு. ஸோ அசர்ஷன் வந்து கரெக்டு, ரீசன் வந்து தப்பு. நம்மளுக்கு தெரியும் சொல்யூஷன் வந்து லெஸ் தேன் 1 நானோமீட்டர். கொலாய்டு தான் 1 to 1000 நடுவில் இருக்கும். 1000க்கு மேலே இருக்கிறது சஸ்பென்ஷன். Question 7. How would you separate the mixtures given in the table? Mention the reason for choosing a method. If a mixture cannot be separated, explain why. First, mud from muddy water filter பண்ணோனாலே நம்மளுக்கு கிடைச்சதும் filtration. அதான் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன். அதோட ரீசன் வந்து இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர், அதனால இட் கேன் பி ஃபில்டர்ட் யூசிங் அ ஃபில்டர் பேப்பர். சரியா? அது அப்படியே அந்த ரெசிடியூ வில் ஸ்டே இன் த ஃபில்டர் பேப்பர் அண்ட் தி கிளியர் வாட்டர் வில் அலோன் pass through the filter paper and it can be collected in a beaker. அடுத்தது பிளாஸ்மா ஃப்ரம் அதர் காம்போனன்ட்ஸ் இந்த பிளட் சாம்பிள் இருந்து பிளாஸ்மா மட்டும் எப்படி பண்ணுறது? சென்ட்ரிஃபியூகேஷன். நான் சொன்னேன்ல, முந்தி படிச்சோம்ல, ஃபாஸ்ட் ஸ்பின்னிங் மெத்தட் மூலமாக சென்ட்ரிஃபியூகேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே வச்சாங்கன்னா கடகடன்னு அது ஸ்பின் ஆகும்போது ஒவ்வொரு காம்போனண்ட்டும் நம்மளுக்கு தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இட்ஸ் சென்ட்ரிஃபிகேஷன். ஏன்னா டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ். அதுதான் ரீசனிங்கும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. நாப்தலின் அண்ட் சாண்ட் வந்து சப்ளிமேஷன், டிரெக்ட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ்க்கு போயிடும். ஓகேவா? வித்தவுட் சேஞ்சிங் இன்டு லிக்விட், அதனால சப்ளிமேஷனுக்கு போயிடும். சாண்ட் வந்து எதுவுமே ஆகாது. சரியா? அடுத்தது சாக் பவுடர் அண்ட் காமன் சால்ட். இதை வந்து முதல்ல நம்ம சாக் பவுடர் அண்ட் 2 காமன் சால்ட்ன்றதுனால நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டு சாக் பவுடரை மட்டும் அது தங்கிடும். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இப்போ வாட்டரும் நம்மளுக்கு எதுவும் இருக்கும், சால்ட்டும் இருக்கும். எவாப்ரேட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் போயிட்டு சால்ட் மட்டும் கிடைச்சிக்கும். இல்லை எனக்கு வாட்டரும் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம டிஸ்டிலேஷனுக்கு போயிடலாம். சரியா? ஸோ தட் நம்மளுக்கு சால்ட் மட்டும் அங்கே தனியாக தங்கிடும். எவாப்ரேட் ஆகிற வாட்டரை திரும்ப கண்டென்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் டிஸ்டிலேஷன் மூலமாக. காமன் சால்ட் அண்ட் வாட்டர் இப்போ தான் பார்த்தோம். டிஸ்டிலேஷனுக்கும் போகலாம், எவாப்ரேஷனுக்கும் போகலாம். இங்கே ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால டிஸ்டிலேஷனுக்கு போயிடுறோம். இங்கே வந்து உனக்கு வாட்டர் நம்மளாம் ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டை தான் பிரிக்கணும், பட் இந்த ரெண்டை பிரிக்கிறதுக்கு இன்டர்மீடியட் ஸ்டெப்பாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதனால டிஸ்டிலேஷனுக்கு போகலாம், எவாப்ரேஷன் போனாலே போதும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற வாட்டர் நமக்கு தேவையில்லை, நம்மளே எடுத்துட்டோம். இவங்களே இந்த ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ண சொன்னதுனால இங்கே நீ எவாப்ரேஷனுக்கு போகக்கூடாது, ஏன்னா வாட்டர் கிடைக்காது எவாப்ரேஷனில். ஸோ வி ஹேவ் டு கோ வித் டிஸ்டிலேஷன். ஏன் எவாப்ரேஷனுக்கு போகலன்னு கூட உனக்கு சம்டைம்ஸ் ரீசனிங் கேட்கலாம். அப்போ எவாப்ரேஷனில் வி கேனாட் என்ன பண்ண முடியாது, வி கேனாட் கெட் தி வாட்டர் பேக். அதனால வி ஹேவ் டு கோ வித் டிஸ்டிலேஷன் டு கெட் போத் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஆயில் ஃப்ரம் வாட்டர் செப்பரேட்டிங் ஃபனல் இப்போ தான் பார்த்தோம். பிக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கலர் ரிலேட்டடாக வந்துச்சுனாலே பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. Question 8. 2 miscible liquids A and B are present in a mixture. Boiling point difference இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து 60 டிகிரியா, இன்னொன்று 90 டிகிரியா. சஜஸ்ட் மெத்தட். பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ்னு வந்துட்டுனாலே கண்ண மூடிட்டு டிஸ்டிலேஷன் தான். ரைட்டா? ஏன்னா டிஃபரன்ஸுமே எவ்வளோ இருக்குது? 30 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ நம்மளுக்கு மினிமமாக இருக்கணும்? 25 டிகிரி செல்சியஸ். இது அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ வி கேன் கோ வித் சிம்பிள் டிஸ்டிலேஷன். அது மட்டும் தானே கேட்டிருக்காங்க இங்கே. ஓகே. Question 9. Compare evaporation, crystallization and distillation. In which situation would you prefer each of these over the others? Okay, it's a kind of question தான். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டெக்ஸ்டாக எழுத வேண்டிய கொஸ்டின். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த மாதிரி டெக்ஸ்ட் டிஃப்ரென்சஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னாலே மொதல் பாயிண்ட் அதோட டெஃபினிஷனாக தான் இருக்கணும், கடைசி பாயிண்ட் அதோட எக்ஸாம்பிளாக தான் இருக்கணும். அதை தாண்டி அவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நீ எழுதிக்கலாம். உட் யூ எந்த சிச்சுவேஷனில் இதை நீ ப்ரிஃபர் பண்ணுவேன்? அப்போ தான் வேலை நம்மளுக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்சஸ் எல்லாம் எழுதிட்டு லாஸ்ட் பாயிண்ட் நீ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டு டெடிகேட்டடாக ஃபஸ்ட் பாயிண்ட் டெஃபினிஷனுக்கு கொடுத்துட்டு 5 மார்க் கொஸ்டின்னா 5 பாயிண்ட்ஸ் எழுத ட்ரை பண்ணிடு. ஸோ தட் உனக்கு 5 மார்க்ஸ் கிடைச்சதும் 2-3 பாயிண்ட்ஸ்னா 2-3 மார்க்ஸ்னா ஓகே, திஸ் இஸ் மோர் தென் எனஃப். சரியா? Question 10. Blood is an example of a colloidal mixture. இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்மா, எல்லோ கலர் பிளாஸ்மாவில்
அங்கங்கே ரெட் பிளட் செல்ஸு ஒயிட் பிளட் செல்ஸு அதுக்கப்புறம் பிளாட்டலெட்ஸ் எல்லாம் அங்கங்கே மிக்ஸ் ஆகிருக்கும். வாட் வுட் ஹேப்பன் இஃப் பிளட் பிஹேவ் லைக் அ ட்ரூ சஸ்பென்ஷன் இன்சைட் தி பாடி? சஸ்பென்ஷனா என்ன? மட்டி வாட்டர் மாதிரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், செட்டில் டவுன் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். அந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தால் என்ன ஆகும், நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா கூடவே என்ன ஆகிடும், அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே காலில் வந்து செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ அவர் பாடி cannot function ரெகுலர்லி, நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸே டிஸ்டர்ப்ட் ஆகிடும். கரெக்டாக? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா blood cells would settle at the bottom. Blood would not remain uniformly distributed இருக்காது. ஸோ transport of oxygen, nutrients, waste would be affected. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனே நடக்காது. கீழே இந்த ஆர்பிசி எல்லாமே வந்து கீழே செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ நார்மல் பாடி ஃபங்க்ஷன்ஸ் would be disrupted. சரியா? அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து in a blood sample identify the dispersed phase and the dispersion medium. இந்த பிக்சர் பார்த்தாலே உனக்கு தெரியும் டிஸ்பர்ஷன் மீடியம் எது, ஃபுல்லாக பிளாஸ்மா தான் இருக்குது. அந்த பிளாஸ்மாவில் நம்மளுக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸ் ஆகட்டும், ஒயிட் பிளட் செல்ஸ் ஆகட்டும், பிளாட்டலெட்ஸ் ஆகட்டும் எல்லாம் அங்கங்கே இருக்கு. ஸோ டிஸ்பர்ஷன் மீடியம் தான் நம்மளோட பிளாஸ்மா, எல்லோயிஷ் லிக்விட். அண்ட் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது சொல்யூட் மாதிரின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டிஸ்பர்ஷன் மீடியம்ன்றது சால்வெண்ட் மாதிரி. ஃபேஸ் வந்து இந்த மிச்சம் மூணும். Question 11. You are given a mixture of sand, common salt and naphthalene. The figure depicts various steps used to separate the components of the mixture. Identify and write down the correct sequence of the separation techniques. Okay, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, mixture of sand, common salt and naphthalene ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷன் பண்ணி naphthalene எடுத்துட்டாங்க. ஏன்னா அது எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அந்த வேப்பரை திரும்ப நம்ம லைட்டாக கூல் பண்ணும்போது டெபாசிட் மூலமாக டெபாசிட் பண்ணி naphthalene வெளியே எடுத்துடலாம். ஃபைன். இப்போ மிச்சம் இருக்கிறது சாண்டும் காமன் சால்ட்டும் இருக்கும். சாண்டையும் காமன் சால்ட்டும் நம்மளால எவாப்ரேட் பண்ணாமல் ஒன்றும் நடக்காது. கரெக்டா? அப்போ முதல்ல நம்ம வாட்டரை வச்சு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சாண்டும் சால்ட் நல்லா கரைஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா சாண்ட் வந்து அப்படியே தங்கிடும். ஸோ சால்ட் அண்ட் வாட்டர் மட்டும் நம்மளுக்கு இந்த இதில் இருக்கும். இப்போ எவாப்ரேட் பண்ணால் வாட்டர் போயிட்டும், சால்ட்டை தனியாக எடுத்துடலாம். அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப்ஸ் வந்து இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் டு ரிவர்ஸ் இட். அப்போ கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன, சப்ளிமேஷன். அடுத்தது we have to mix it first with water and then we have to go for filtration and then the third step will be evaporation. சரியா? ஸோ சப்ளிமேஷன், அடுத்து dissolution in water and filtration and then evaporation. இதுதான் கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ question 12. Why is distillation an effective method for separating a mixture of water and acetone? Water and acetone நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ரெண்டுமே miscible liquids. ஓகேவா? ஸோ இட் வில் ஃபார்ம் அ சொல்யூஷன் மாதிரி ரெண்டும், இட் வில் பி மிக்ஸ்ட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து வாட்டர்ஸ் பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ், அசிட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் 56 டிகிரி செல்சியஸ். அதனால இட் இஸ் மோர் தென் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ வி கேன் கோ ஃபார் டிஸ்டிலேஷன் டு செப்பரேட் வாட்டர் அண்ட் அசிட்டோன். சரியா? ஸோ ஏன் டிஸ்டிலேஷன் ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தட்னா பிகாஸ் ஆஃப் த பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதுவும் கிரேட்டர் தேன் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அதனால டிஸ்டிலேஷன் வில் பி தி பெஸ்ட் மெத்தட் டு செப்பரேட் டூ மிசிபிள் லிக்விட்ஸ். அண்ட் டிஸ்டிலேஷன் வேற எப்போ யூஸ் பண்ணலாம், வி கேன் ஆல்சோ யூஸ் டிஸ்டிலேஷன் வென் வி வாண்ட் டு செப்பரேட் அ சொல்யூட் ஃப்ரம் அ சால்வெண்ட். ஒரு சாலிடை ஒரு லிக்விட்லேருந்து பிரிக்கணும், ரெண்டுமே நம்மளுக்கு தேவைன்னா கூட. அதனால தான் நம்ம சால்ட் அண்ட் வாட்டருக்குமே டிஸ்டிலேஷனுக்கு போகலாம், ரெண்டும் தேவைப்படும் போது. சரியா? Question 13. Answer the following questions with the help of the data given in the table. Solubility of various salts. வெவ்வேறு சால்ட்டோட solubility, இதெல்லாமே சால்ட் தான், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சால்ட்ஸ். நம்ம சாப்பிட்ற சால்ட் இல்லை, பட் இதுவும் சால்ட்னு தான் சொல்லுவாங்க. சரியா? Solubility of various salts in கிராமில் கொடுத்துருக்காங்க. இன் 100 grams of வாட்டரில் எவ்வளோ சாலிபிள் ஆகும்? 100 grams of வாட்டரில் 10 டிகிரி செல்சியஸில் இது 21 grams தான் சால்வ் ஆகும், இது 36 grams தான் சால்வ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா 21 சால்வ் ஆகிட்டு இருந்த இடத்துல இப்போ 32 grams சால்வ் ஆகும். இப்படி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அதோட சாலிபிலிட்டி. இதை வச்சு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் நைட்ரேட் would be needed to prepare its saturated solution in 50 grams of water at 40 degree Celsius. இப்போ saturated solution நம்மளுக்கு கிடைக்கணும்னா 40 degree Celsiusல அது எவ்வளோ தூரம் தான் மேக்ஸிமம் சால்வ் ஆகுது, 62 சால்வ் ஆகுது. எவ்வளவுக்கு? இது எல்லாமே அவங்க கொடுத்துக்கிறது 100 grams of வாட்டருக்கு. அப்போ 100 grams of வாட்டருக்கு 40 degree Celsiusல 62 அப்படின்னா 50 கிராம், அதில் பாதி அப்படின்னா 62ல பாதி ஆயிடும், 31. கரெக்டா? அப்போ 100 கிராம்ஸுக்கு 62 டிசால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்போ 50 கிராம்ஸுக்கு எவ்வளோ ஆகும்? 31
1 grams தான் ஆகும். And second question, a student makes a saturated solution of potassium chloride. Third one, சரியா? potassium chloride இந்த இது in water at 80 degrees Celsius and leaves the solution to cool at room temperature 25 degrees Celsius. இங்க இல்ல, something between 20 and 30 இல்ல. ஸோ இந்த இடத்துல what would she observe as the solution? கூல் ஆகும்போது என்ன கிடைக்கும்? saturated solution ஃபார்ம் பண்ணியாச்சு. 54 கிராம் இப்போ நம்ம டிசால்வ் பண்ணியாச்சு 80 டிகிரி செல்சியஸ்ல. இப்போ டெம்பரேச்சரை 25க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get pure crystals கிடைச்சிடும். கரெக்டா? அப்போ மிச்சம் சம்திங் பிட்வீன் 35 to 37.5க்கு நடுவுல அந்த கிராம் வந்து எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான் வந்து இதோட சாலிபிலிட்டி ரேஞ்ச். ஸோ 54 மைனஸ் இந்த பர்டிகுலர் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும், அது அப்படியே டிசால்வ் ஆயிடும். நான் சொல்றது ரைட்டா? 54 கிராம்ஸ் 80ல அது டிசால்வ் ஆயிருக்கும். இப்போ நம்ம 25க்கு கம்மி பண்ணிட்டோம்னா 25ஓட சாலிபிலிட்டி ரேஞ்ச் சம்திங் 36ன்னு வச்சுக்கோங்க தோராயமா. அப்போ 36லேருந்து 54 எவ்வளவு? 18 கிராம்ஸ்க்கு நம்மளுக்கு கம்மி ஆயிடும். அப்போ அந்த 18 கிராம்ஸ் திரும்ப செப்பரேட் ஆகி கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆயிடும். சரியா? ஸோ பொட்டாசியம் குளோரைடு கிறிஸ்டல்ஸ் வில் செப்பரேட் அவுட். மூணாவது பாயிண்ட், வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆன் தி சாலிபிலிட்டி ஆஃப் சால்ட்ஸ்? இதில் பார்த்தோம்னாலே அதோட எஃபெக்ட் ஆஃப் சாலிபிலிட்டி எப்படி இருக்கு? டெம்பரேச்சர் ஏற ஏற சாலிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு எல்லாத்துக்குமே. கரெக்டா? ஆல்சோ கம்பேர் தி சேஞ்சஸ் இன் தி சாலிபிலிட்டி ஆஃப் தி 4 கிவன் சால்ட்ஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் ஃப்ரம் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 10லேருந்து 80க்கு போகும்போது அதோட சாலிபிலிட்டி எப்படி ஆயிருக்கு அப்படின்னு. இங்கே பாரு, இது 21லேருந்து 167க்கு போயிட்டு அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் டிக்ரீஸ் பண்ணி போட வேண்டியதுதான். 21லேருந்து 167 அப்படின்னா 146 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தான் அதோட சேஞ்சு. வேணும்னா சாலிபிலிட்டி கர்வும் போட்டு காட்டிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு சால்ட்டுக்குமே. சரியா? And question 14. 3 students A, B and C are preparing sugar solutions for an experiment. 3 பேர் சுகர் சொல்யூஷன் ஃபார்ம் பண்றாங்க. ஸ்டூடெண்ட் ஏ என்ன பண்றான்? 20 grams of sugar 80 grams of waterல. ஸ்டூடெண்ட் பி வந்து 20 grams of sugar 100 grams of waterல. ஸ்டூடெண்ட் சி வந்து 30 grams of sugar அதே 80 grams of waterல. Calculate the mass percentage concentration of sugar in each student solution. ஒவ்வொருத்தங்களுக்கும் mass percentage for their concentration of sugar கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Whose solution is the most concentrated? Explain why. யாரோடது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும்? ஓகே, நம்ம உள்ள போய் டீடைல்டா மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது பாரு, 80 கிராம்ஸ்க்கு 20 கிராம். ஓகே, கொஞ்சம் தித்திப்பா இருக்கும். சால்வெண்ட் இங்க ஆட் பண்ணிட்டாங்க. அதே 20 கிராமுக்கு சால்வெண்ட்டை கூட்டிட்டாங்கன்னா அப்போ இது ரூல்ட் அவுட், கம்மி கான்சென்ட்ரேஷன் ஆயிடும். கரெக்டா? சுகரோட ஸ்வீட்னஸ் கம்மியா தான் இருக்கும். இங்கே அதே 80க்கு சுகரை கூட்டியிருக்காங்க. சொல்யூட் கூட கூட கான்சென்ட்ரேஷன் கூடும். அப்போ நம்மளோட ஆன்சர் எதுவாக தான் இருக்க போது? ஸ்டூடெண்ட் சிக்கு தான் ஜாஸ்தி கான்சென்ட்ரேஷன் வரணும். இந்த மாதிரி ஒரு சம் பார்த்ததுமே நீ மென்டலா ப்ரிப்பேர் ஆயிக்கோ எதுதான் ஆன்சரா வரப்போகுதுன்னு. ஸோ தட் இஃப் இன் கேஸ் நம்ம ஏதாவது கால்குலேஷன்ல தப்புட்டாலும் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நம்ம பண்ணியிருக்கிற தப்பு சி தான் கரெக்டா இருக்கணும் அப்படின்றது. சரியா? சுகர் ஏக்கு ஃபர்ஸ்ட் நம்ம as usual அந்த ஃபார்முலா போட வேண்டியதான். மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ 100. சொல்யூட் வந்து 20, சொல்யூஷன் வந்து மொத்தமா போடணும், அது மட்டும் மறந்துடக்கூடாது. 100 into 100. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் மாஸ் பை மாஸ். இதுக்கு என்ன மூணுத்தும் கண்டுபிடிச்சோம்னா கான்சென்ட்ரேஷன் இங்கே தான் ஜாஸ்தி வரும். ஸோ ஹூ சொல்யூஷன் இஸ் த மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டட்? சுகர் ஸ்டூடெண்ட்ஸ் சி யோட சொல்யூஷன் தான் மோஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் பிகாஸ் இட் ஹாஸ் த ஹையஸ்ட் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சுகர். ஸ்டூடெண்ட் சி யோடது. Question 15, last question. Identify the separation technique marked as yes. இது என்ன செப்பரேஷன் டெக்னிக்னு கேட்குறாங்க. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. கண்டென்சர், டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க், ரிசீவிங் ஃபிளாஸ்க்லாம் இருக்கு. டிஸ்டிலேஷன் மெத்தட். லேபிள் தி apparatus. இது ஏ டிஸ்டிலேஷன் ஃபிளாஸ்க், இது கண்டென்சர், இது ரிசீவிங் ஃபிளாஸ்க். Which of the following mixtures can be separated by the technique identified above? Which means இந்த சிம்பிள் டிஸ்டிலேஷன் மூலமா எதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். யூஸ் தி டேட்டா given in the table. வாட்டர் அசிட்டோன், இதுதான் நம்ம பார்த்த கிளாசிக் எக்ஸாம்பிளே. ஸோ ஆப்வியஸ்லி வாட்டர் அசிட்டோன் எஸ். ரீசன் கேட்டாங்கன்னா இது 100 டிகிரி, இது 56 டிகிரி. ஸோ there is more than 25 டிகிரி பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால ஆமா. வாட்டர் அண்ட் சால்ட் அதுவும் எடுக்க முடியும். ஒரு சொல்யூட் அண்ட் ஒரு சால்வெண்ட்டையுமே நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதுவும் எஸ். அசிட்டோன் அண்ட் ஆல்கஹால், அசிட்டோனுக்கு 56 டிகிரின்னு உனக்கு தெரியும். கரெக்டா? ஆல்கஹாலுக்கு நமக்கு தெரியாது, அதனால தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆல்கஹாலுக்கு 78 டிகிரி செல்சியஸ் தான் பாயிலிங் பாயிண்ட். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோ. ஸோ 78 அப்படின்னா நம்மளுக்கு பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து இட்ஸ் லெஸ் தேன் 25, அதனால இது முடியாது.
சாண்ட் அண்ட் சால்ட் ரெண்டுமே வந்து சாலிட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எவாபரேட் பண்ணால் ஒன்றும் நடக்க போகுது இல்லை, அதனால இதுவும் முடியாது. ஆல்கஹால் அண்ட் குளோரோஃபார்ம். ஸோ ஆல்கஹால் இப்போ தான் 78 பார்த்தோம், குளோரோஃபார்முக்கு 61. ஓகேவா? அதனால அதுவுமே வந்து less than 25 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால முடியாது. ஆல்கஹால் பென்சின் வந்து 80, ஆல்கஹால் 78. இது ரொம்பவே குட்டி, 2 டிகிரி செல்சியஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால இதுவும் முடியாது. ஸோ பேசிக்கலி நம்மளால இந்த ரெண்டை தான் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். மிச்ச டிஃப்ரென்ஸ் இன் பாயிலிங் பாயிண்ட்ஸை நம்ம இது மூலமாக பண்ண முடியாது. பட் வி கேன் கோ ஃபார் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். நம்ம எப்படி வந்து பெட்ரோலியம் ரிஃபைனரியில் கம்மி பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமாக எடுத்தோம். ஸோ அந்த பாயிண்ட்டும் நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்க இஃப் இன் கேஸ் அந்த பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம மார்க்கை லூஸ் பண்ணிட மாட்டோம் இங்கே. ஏன்னா வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன் நம்ம எழுதியிருக்கோம். சிம்பிள் டிஸ்டிலேஷன் மூலமாக இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் இந்த ஆல்கஹால் குளோரோஃபார்ம், ஆல்கஹால் பென்சின், அசிட்டோன் ஆல்கஹால், சாண்ட் சால்ட் வந்து எனிவேஸ் ரூல்ட் அவுட். இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சாலிடாக இருக்கிறதுனால இந்த மூணும் சிம்பிள் டிஸ்டிலேஷனில் முடியாது. பட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா fractional distillation is a process which we can use even if the boiling point difference is less than 25 degrees Celsius. கம்மி டிஃபரன்ஸ்ல கூட. ஸோ அதனால அங்கே பண்ணலாம். ஸோ வித் திஸ் we have completed all the 15 questions-யும் ஒரு ஒன் ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்ப்ளீட் சாப்டரோட ஒரு ஒன் ஷார்ட் ரிவிஷனும் நான் அடுத்து போஸ்ட் பண்ணிடுவேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து ஒன் ஷாட் முடிச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் நியூ சாப்டரில் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். See you all in the next session. Till then, take care. Bye-bye.